வணக்கம் மக்களுக்கு. ஸோ இனி நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளேயர் மோட நியூ அப்டேட்டில் விட்டுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீட்டோட விட்டுருக்கானுங்க. அப்புறம் நம்ம கேமுக்கே ஆப் வைக்கிற மாதிரி ஒரு ஆப் வச்சிருக்கானுங்க. வாங்க முடியல எல்லாம் கூடுன்னு. ஸோ வாங்க மக்கள், இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி எல்லாருமே அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அப்டேட் பண்ணி டக்குனு போய்ட்டு ஸ்டார்ட் போட்டு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அப்டேட் போட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த அப்டேட் போட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சுற்றி மரம், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, ஆஹா சிங்கம் சார் எவ்வளோ நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துறீங்க சார், எங்கே சார் இத்தனை நாள் லீவுக்கு போயிட்டீங்களா சார்? இங்க பாருங்க, 2 போலீஸ் உள்ள வந்து 3 போலீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா. ஆல்ரெடி நம்ம பழைய அப்டேட்ல அது திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரீபேக் பண்ணிருக்காங்க மக்களே. இங்க பாத்துங்க வேற மாதிரி இருக்குது. பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரியலிஸ்டிக்கா உட்காந்துருக்க மாதிரி கை கட்டிட்டு உட்காந்துருக்காரு நம்ம சிங்கம் சார். சார் இவ்வளவு மரியாதைலாம் நம்மளுக்கு வேணாம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆஹா இங்க பாருங்க உள்ள ஒருத்தன் உட்காந்து அழுந்துட்டு இருக்கான். ஐயோ என்ன பண்ணான்னு தெரியல. ரோட்ல போற ஆய தாலி செயின் எடுத்துட்டு ஓடி போயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ரைட் விடுங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நியூ அப்டேட் வந்துருக்கு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீட் கோட்ல வந்திருக்கு. அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்து லைக் போட்டு பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட் கோட் பத்திலாம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா சப்போஸ் ஒரு 3 ஸ்டார் நீங்கள் கேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்துடும் மக்களே. ஸோ கீழே இருக்கிற காரு மேலே ஹெலிகாப்டர் போட்டு அடின்னு அடிப்பானுங்க நம்மளை. ஸோ நம்மளை வந்து இங்கேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் லிஸ்ட்டில் வந்துட்டோம்னா இந்தியன் பைக் டிரைவிங்லேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அடிக்கிறானுங்க மக்களே, கீழேயும் மேலேயும்ட்டு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் பார்த்தோம்ல, ஸோ அதோட சீட் கோட் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்துடலாம். 8001 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட சீட் கோடு வந்துடும். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் வாங்கி சொய்யும் நீங்கள் பறக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேறு மாதிரி பண்ணியிருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களா, ஃப்ராங்க்லின் வீடு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dல ஓல்டு அப்டேட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக நம்ம கேமில் ஒரு பெரிய ஆப் வச்சிருக்கானுங்க. அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அது வந்து வீடியோ எண்டில் தான் நான் சொல்லுவேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஆப் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் சீட் கோட் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்டேட்னா ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே. ஸோ வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஷிப் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் விட்டுருக்கானுங்க. ஸோ இந்த ஏர்ஷிப் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெட்டு பறக்கும், அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட் இருக்கும் மக்களே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. ஸோ ரோபோட் வந்து உங்களை அடின்னு அடிக்கும். இப்போ வாங்க நம்ம போய் அந்த ரோபோட்டுக்கு ஒரு ஹை சொல்லிட்டு வரலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படுறோம், சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே அங்கிருந்து புல்லட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம வந்து சும்மா இப்போ பாருங்க என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்க. ஸோ ஆனால் இந்த ரோபோட்டை வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கவும் முடியாது மக்களே. இது வந்து அன்டெஸ்ட்ராயபிள் ஒரு ஏஐ ரோபோட்டு. ஸோ எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே துரத்திட்டு வந்தே அடிக்குது மக்களே. ஸோ அடிலாம் சும்மா இடி மாதிரி இருக்குது. 2 அடி அடித்தா நீங்கள் வந்து மட்டையை போட்டுருவீங்க, அந்த அளவுக்கு அடிக்குது மக்களே. இதுங்கள்ட்ட நம்மளால தப்பிக்கவே முடியாது, அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறானுங்க ரோபோட்டை. ஸோ ஓகே ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து ரோபோட்டும் வந்துருது. இந்த மாதிரி ஜெட்டும் இங்கடா ரிங்கா ரோசா அப்படின்னு சுற்றிட்டு இருக்குது. டேய் என்னடா நடந்துட்டு இருக்குது, என்னடா அது டேய், ஏன்னா ஜெட்டு ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சு இப்போ தான் நான் பார்க்குறேன். டே என்னடா பண்ணுறீங்க? ஆஹா ரைட்ரா, என்ன இது எனக்கே ஒன்றுமே புரியலையே, ஏதோ வித்தியாசமாக நடக்குது இந்த ஏர்ஷிப்பில். ஓகே ரைட்டு மக்களே, இங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆகுது நல்லது. ஸோ இன்னும் நிறைய அப்டேட் சீட் கோட்லாம் நம்ம இன்னும் பார்க்கல மக்களே. ஸோ வாங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னும் நிறைய சீட் கோட்ஸ் நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளை போட்டு முடிச்சுட்டானுங்க. ஸோ இது எங்கே நீங்கள் போய் விளாட்ணுன்னா மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மிஷின் 4ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஷிப்போட மிஷின் வரும். அதை போய் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஷிப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட் போட்டும் கேம்குள்ளே கொண்டு வரலாம். அதோட சீட் கோட் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 1 2 3 4 5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் வானத்தில். எங்கே ப்ரோ வரவே இல்லை அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் கோட் போட்டு வர வச்சிடலாம் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோட்டும் உங்களுக்கு சீட் கோட் போட்டாலே வரும். ஸோ அந்த ரோபோட்டோட சீட் கோடும் உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நேராக ஃபோன் எடுத்துகிட்டு நான் சொல்கிற சீட் கோட் போடுங்க. ஸோ 333 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து 80 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரோபோட்டும் வந்துடும். அவ்வளோதான், அதுக்கு மேலே அடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடி மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே. நீங்கள் ராக்கெட் லான்ச்சர் வச்சு நீங்கள் என்ன அடித்தாலும் அதால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே தான் சாணி மடு மாதிரி நின்றுருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக பைப்லை செஞ்சுக்கிறானுங்க. ரைட்ரா, தூக்கி அடிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பு தர மாதிரி ஒரு விஷயம் வச்சுட்டானுங்க மக்களே. ஸோ நம்ம கேமில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபியூச்சர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி ஸோ நம்ம கேமை வேறு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போன ஒரு அப்டேட்டு. அந்த அப்டேட்டை இப்போ எடுத்துட்டானுங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன், என்ன அப்டேட் ப்ரோ அது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே அந்த அப்டேட் ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஈவன் மீ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்டேட்டு. அப்படியேப்பட்ட அப்டேட்டு நம்ம கேம்லேருந்து எடுத்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்கே ஒரு ஆப் வைக்கிற மாதிரி பண்ணி விட்டாங்க மக்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்டேட்டு இப்போ ரீசெண்டாக செம்ம ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஆர்ஜிஎஸ் மெனு மோடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரு பைக்கெலாம் நம்ம ஸ்பேன் பண்ணிக்கலாம், கஸ்டம் என்பிசிலாம்
ஸ்பேன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த என்பிசி கஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் மக்களே. இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, செம்மையான ஆப்ஷன். ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன், பேட்மேன் யாராக இருந்தாலும் சரி நம்ம இந்த என்பிசி கஸ்டமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம் நம்ம கேமுக்குள்ளே. ஸோ அப்படி இல்லைனா நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட கொண்டு வரலாம். ஸோ ரயில்வே ஸ்டேஷனு, ஏதாச்சும் பெட்ரோல் பங்க், அந்த மாதிரி என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொண்டு வந்துடலாம் கேமுக்குள்ளே. பட் இப்போ அப்படியாப்பட்ட ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டானுங்க மக்களே. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேம் இந்த ஆப்ஷன் வந்ததுனால கிராஷ் ஆகுது ரொம்ப நிறைய பேருக்கு. ஸோ அதனால் இந்த கேம் வந்து கிராஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கேம் ஸ்டோரேஜும் குறைக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்துட்டானுங்க டோட்டலாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால் கொண்டு வர முடியாதான்னு கேட்டிங்கன்னா கொண்டு வரவே முடியாது. ஸோ நம்ம பேக் டு ஓல்டு இந்தியன் பைக் ட்ரெயின் 3D மக்களே. ஸோ இப்போ இந்த இதிலே இந்த அப்டேட்லேயே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஓல்டு இந்தியன் பைக் ட்ரெயின் 3Dயில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா கேம் கிராஷை குறைக்க, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமோட சைஸை குறைக்கிறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல மக்களே, மேபி மாதத்துக்கு இந்த மாதிரி ஏதோ 2-3 அப்டேட் நல்லதாக விட்டா பரவாயில்ல, 2-3 சீட் கோட் சூப்பராக விட்டா பரவாயில்ல. நம்மளுக்கு அந்த என்பிசி கஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தான். அவன் நினைக்கிறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இருந்தாலும் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். அடுத்த அப்டேட் இன்னும் வேறு லெவலில் விடுவான். ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்டை உண்மையாக ஃப்ராங்காக சொல்லணும்னா சூப்பராகவே இருக்குது மக்களே. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருந்தான், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நல்லா வந்திருக்கு நம்ம கேமில், எந்த இது பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் இருக்க அம்புட்டு சீட் கோட்ஸி நம்ம இந்த வீடியோ ஒரே வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ ஸ்லோ பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துக்கலாம். ஸோ கார்லேருந்து, பைக்லேருந்து, ஸோ டிராக்டர் வரைக்கும் நம்ம எல்லா சீட் கூட நம்ம இப்போ நான் வந்து அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் போட்டு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ போட்டு காமிச்சிட்டு அடுத்தது நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஜனவரி மந்த், பிப்ரவரி மந்த்தே ஆயிடுச்சா, ஏன்னா ஜனவரி மந்த்தே நம்ம கேமுக்கு அப்டேட் வர விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தனால பிப்ரவரிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் விட்டுருக்கானுங்க. இருந்தாலும் இந்த அப்டேட் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் இவ்வளோ தானே ப்ரோ, வேறு எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் எப்பயுமே ஒரு அப்டேட் விட்டானுங்கன்னா நடுவில் சீக்கிரட்டாக ஏதாச்சும் ஒரு அப்டேட் வச்சுருப்பானுங்க. ஸோ அது நடுவில் தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க, அதாவது மந்த்து மிடில் தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஏதாச்சும் சீக்கிரட்டாக சீட் கோட் வச்சுருப்பானுங்களே, சீக்கிரட்டாக ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டானுங்க. அப்டேட் விட்டு ஒரு 10 நாள் கழிச்சு அதை ரிவீல் பண்ணுவானுங்க. ஏன்னா உடனே ரிவீல் பண்ணிட்டு எல்லாமே ரிவீல் ஆகிரும்ல, அதனால் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு அப்டேட்டை ரிவீல் பண்ணுவானுங்க இதே அப்டேட்டில். ஸோ அதுவும் வந்தோடனே உங்களுக்கு நான் வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லை, ஃபியூச்சர் அப்டேட்டு, மற்ற அப்டேட் வீடியோ சொல்லிட்டு லுஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் எப்பயுமே போடுவோம், நம்ம சேனலில் எப்பயுமே போடுவோம். அதனால் எப்பயுமே நம்ம வீடியோவை வந்தால் பார்த்துருங்க. ஸோ லைக் போடவும் மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த அப்டேட்டோட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இது தாண்டா அப்டேட் மச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் இந்த சீட் கோடெலாம் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீட் கோட் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த சீட் கோட் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண போகிறோம். ஸோ கார்லேருந்து, பைக்லேருந்து, டிராக்டர்லேருந்து, மான்ஸ்டர் ட்ரக்லேருந்து எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ கவர் பண்ணிட்டு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் அண்ட் பைக் பண்ணிட்டோம். ஸோ கார் அண்ட் பைக்கே இவ்வளோ இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின் அப்டேட்டில் நம்மளுக்கு வந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரி வந்துருக்கு. ஏன்னா முன்னே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு தான் இருக்குது அப்படின்னு தோணும். ஏன்னா பார்த்திங்கன்னா போலீஸ் இருக்க மாட்டானுங்க, உள்ளே எவனுமே இருக்க மாட்டானுங்க, ஜெயில் கைது இருக்க மாட்டானுங்க, சும்மா மொட்டையாக கிடந்துச்சு. பட் இப்போ இருந்தால் வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ பழைய மாதிரி பண்ணி, ஸோ அதுலேயும் கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டோட எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அப்டேட்ஸ் அண்ட் இது. ஸோ மல்டிப்ளேயர் மோட எப்பயாச்சும் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படியா இருந்தாலுமே அது வரத்துக்கு டைம் ஆகும். ஏன்னா இப்போ அந்த என்பிசி கஸ்டம் மோடு இருந்தனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பைக்கில் உட்கார வச்சுட்டு யாராக இருந்தாலும் நம்ம கொண்டு போகிற மாதிரி நம்ம நல்லா விளையாண்டு இருந்தோம். பட் இப்போ அந்த மூடும் எடுத்துட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க லிங்காக தந்து நம்ம கேமுக்குள்ளே இன்டர்நெட் ஆப்ஷன் மூலிமா கொண்டு வரலான்னு அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதை நான் ஃபியூச்சரில் அடுத்தடுத்து அதை எப்படி கொண்டு வருது, அது எப்படி நம்ம ஸ்பைடர்மேன், பேட்மேன், அயன்மேன்லாம் இந்த மாதிரி கஸ்டம்லாம் நம்ம திருப்பி கொண்டு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட் கூட போட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் முடிச்சுட்டு, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் கோடை வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீட் கோட் நம்ம கேமில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே காரு சரி, பைக் சரி, அந்த சீட் கூடமே வரல. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேபி அட்லீஸ்ட் ஒரு அப்டேட்டுக்கு ஒரு காரு ஏதாச்சும் ஒரு பைக் பண்ணலாம். பட் அது கண்டதில் கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு. பட் இருந்தாலும் விடலாம். பட் மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு காரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைக் வரும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன கார் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி லீக் வீடியோ போட்டிருப்போம். அது என்ன காருன்னு ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டாட்டா சீரா அப்படின்னு ஒரு கார் இருக்கும் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த எல்லோ கலர் கார். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டில் நம்மளுக்கு வரப்போகிற ஒரு நியூ கார். பட் அது இன்னும் செய்யலைனால இந்த அப்டேட்டில் விடலை. மேபி அடுத்த அப்டேட்டில் கன்ஃபார்ம் வர 100% சான்ஸ் இருக்குது மக்களே. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சீட் கோட்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்குது, ஏதாச்சும் அப்டேட் வந்துருக்கு புதுசானாலும் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரியாத அப்டேட் ஏதாவது வந்தாலும் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ
வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வீடியோ பழைய வீடியோலாம் பார்த்துருங்க. ஓகே, பை பாய்.